ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு தமிழ் வாக்கியத்தை கொடுத்தது அதை எப்படி ஆங்கிலத்தில் மாற்றி இங்கிலத்தில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வேகில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் வச்சு எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அட்வான்ஸ்டு லெசன் ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாங்களா? வெளியே காத்து கொண்டிருக்கும் மாணவர்கள் எங்களுடைய வகுப்பு தோழர்கள் இப்படின்னு ஒரு தமிழ் வாக்கியத்தை கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் ஆங்கிலத்தில் மாற்றி எழுதணும், ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி. எப்படி எழுதுவீங்க? அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் காலத்தில் பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான லெசன் தான் போடுவேன். சரி போகலாங்களா? வெளியே காத்து கொண்டிருக்கும் மாணவர்கள் எங்களுடைய வகுப்பு தோழர்கள். இது இதில் எங்கள் வெர்பு எங்கே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸு? இதில் கடைசி வார்த்தை தான் வெர்பு. வகுப்பு தோழர்கள் இதான் வெர்பு. இது வெர்பு இல்லை, இது நவுனு. அப்போ வெர்பு எங்கே இருக்குதுங்க? இல்லை, நம்மளே போட்டுக்கணுங்க. எப்படி போட்டுக்கணும் பாருங்கள். வெளியே காத்து கொண்டிருக்கும் மாணவர்கள் எங்களுடைய வகுப்பு தோழர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறார்கள் ஒரு வெர்பை நம்மளே எழுதிக்க வேண்டியது. அதுக்கு பின்னாடி இருக்கிறார்கள் எழுதிட்டு வெர்பை எழுதிட்டு அந்த வெர்பை பார்த்து கேளுங்க. வெர்பை பார்த்து யார் எழுது எதுன்னு 2 கேள்வி கேட்கணும். அதுக்கு வர்ற பதில் தான் சப்ஜெக்ட்டு. இதை கேளுங்க. இந்த இருக்கிறார்கள் வெர்பை பார்த்து யார் இருக்கிறார்கள்? வெளியே காத்து கொண்டிருக்கும் மாணவர்கள். யார் இருக்கிறார்கள்? வெளியே காத்து கொண்டிருக்கும் மாணவர்கள் இருக்கிறார்கள்னு வருது. அப்போ வெளியே காத்து கொண்டிருக்கும் மாணவர்கள் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். இப்போ வெளியே காத்து கொண்டிருக்கும் மாணவர்கள் தான் சப்ஜெக்ட்டு. சரி, சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சி தமிழில் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். வெளியே காத்து கொண்டிருக்கும் மாணவர்கள். இதை எப்படிங்க ஆங்கிலத்தில் எழுதுறதுன்னா, நீங்கள் இந்த வெளியே காத்து கொண்டிருக்கும் மாணவர்கள் அதை வந்து கடைசியிலேருந்து 1, 2, 3 போடுங்க. மாணவர்கள் 1ங்களா, அப்படியே கடைசியிலேருந்து போட்டுவாங்க. காத்து கொண்டிருக்கின்ற வேர்டு வந்து 2, வெளியேன்றது 3, கடைசியிலேருந்து 1, 2, 3 போடுறீங்க. அதை ஆங்கிலத்தில் எழுதும்போது 1, 2, 3 ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கிறீங்க. 1 எழுதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் எப்படி எழுதிங்க? த ஸ்டூடெண்ட்ஸ். 2 காத்து கொண்டு இருக்கும், அதை எப்படி எழுதிங்க? வெயிட்டிங். 3 அவுட் சைட். ஆங்கிலத்தில் அப்படியே 1, 2, 3 வரிசையில் எழுதிடுறீங்க. அது ஆங்கிலத்தில் எதை 1, 2, 3 வரிசையில் எழுதிவிட வேண்டும். த ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட்டிங் அவுட் சைட். இப்போ புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எழுதுறதுன்ட்டு. இது வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட்டிங் அவுட் சைடுன்றது ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ்னால், இப்போ உதாரணத்துக்கு கோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அது எப்படி இருக்கும்? அது கூட ஐஎன்ஜி சேர்த்துனா அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக ஆயிரும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக ஆயிரும். அதுக்கு எப்படி தமிழ் மீனிங் கிடைக்கும்? சென்று கொண்டிருக்கும். கோயிங்னா என்ன? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது எப்படி மீனிங் இருக்கும்? சென்று கொண்டிருக்கும், சென்று கொண்டிருந்த, சென்று அப்படின்னு 3 மீனிங் ஃப்ரெண்ட்ஸு. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு எத்தனை மீனிங் தமிழில்? செல்லும், சென்று கொண்டிருக்கும், சென்று கொண்டிருந்த. கோயின்னு ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் எடுத்து வேறுபடுத்தினா அதுக்கு 3 மீனிங்கு. சரி போனாங்களா? அப்போ ஸ்டெப் 2, சப்ஜெக்ட் போட்ட உடனே வெர்பு போட வேண்டும். இது சப்ஜெக்ட்டு. த ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட்டிங் அவுட் சைட், இதான் சப்ஜெக்ட்டு. சப்ஜெக்ட் போட்ட உடனே வெர்பு போடுங்க. இருக்கிறார்கள் என்ன போடுவீங்க? ஆர். அப்போ த ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட்டிங் அவுட் சைட் ஆர் என வருகிறது. அடுத்தது வெர்பை பார்த்து என்னவாக, யாராக என்ற கேள்விகளை கேட்டு வரும் பதில்களை வெர்புக்கு அடுத்ததாக எழுதிவிட வேண்டும். அவர்கள் வெளியே காத்து கொண்டிருக்கும் மாணவர்கள், இதுதான் சப்ஜெக்ட்டு. அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் அல்லது யாராக இருக்கிறார்கள்? என்னுடைய வகுப்பு தோழர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய வகுப்பு தோழர்கள். அப்போது அவர் கிளாஸ்மேட்ஸ்ன்றது என்னது வருதுங்க? காம்ப்ளிமெண்ட்டாக வருதுங்க. அதுதான் சொல்லியிருக்கிறேங்க. இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு சென்டென்ஸ் எப்படி கிடைக்கும்? இந்த தமிழ் சென்டென்ஸ் ஆங்கிலத்தில் எழுதுனா, த ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட்டிங் அவுட் சைட் ஆர் அவர் கிளாஸ்மேட்ஸ். இப்போ புரிஞ்சல ஃப்ரெண்ட்ஸு? வெளியே காத்து கொண்டிருக்கும் மாணவர்கள் எங்களுடைய வகுப்பு தோழர்கள். இதை எப்படி ஆங்கிலத்தில் எழுதுவீங்க? த ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட்டிங் அவுட் சைட் ஆர் அவர் கிளாஸ்மேட்ஸ். நன்றி.